அமேசான் அவங்களுடைய கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1 இதுலேருந்து சேல் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃப்ளிப்கார்ட் சும்மா இருப்பானா? ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1 இதுலேருந்து வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுறான். இதே நீங்கள் ப்ளஸ் ஆர் விஐபி மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, அதான் ஜூலை 31 இதுலேருந்தே வந்து உங்களுக்கு டீல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐசிஐசிஐ அப்புறமா வந்து பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை வந்து கோ பவர்டு பை வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் அல்ட்ரா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவுடைய K13 சீரிஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஓப்போவுடைய K13 அப்புறமா K13X இதெல்லாம் ஆஃபர்ஸ் வந்து இருக்கணும். மேபி லான்ச் ஆஃபர் ப்ரைசிங்கில் தான் இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 78 ஃப்ரீடம் டீல்ஸு, ரஷ் ஹவர்ஸு, எக்ஸ்சேஞ்ச் ஹவர்ஸு, ஜாக்பாட் டீல்ஸு, அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றா ரிவீல் ஆகும்போது தான் தெரியும் என்ன ப்ரைஸிங்க்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் வரப்போகுது, என்னென்ன டீல்ஸ்லாம் வரப்போகுது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன மாதிரி டீல்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றது இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டீல் எல்லாம் ரிவீல் ஆனோன்னா நம்ம தனியாக டெடிகேட்டடாக ஃப்ளிப்கார்ட்டில் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, அப்புறமா அமேசானில் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றது வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த டீல்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டீல்லாம் சும்மா வாரம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பெருசாக வித்தியாசமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கா? இல்லை உண்மையிலே டீலில் நல்ல ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.